அனைத்து வித பிரியாணிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கும் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கிரேவி அனைத்து வித பிரியாணிக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உள்ள சூத்தை எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பு கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் காம்பு இருக்கட்டும். கட் பண்ணாதான் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு சில கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் சூத்தை இருந்ததுனால அதை எடுத்து தூர போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயம், மிளகு 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன். எள்ளு வேர்க்கடலை தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லெண்ணெயில் செஞ்சாதான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆயில் சூடாயிடுச்சு. கத்திரிக்காயை நம்ம இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் முக்கால்வாசி வதங்கினா போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ இந்த வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதே எண்ணெயில் நம்ம இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1 ஸ்பூன். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். இதில் ஒரு எலுமிச்சை அளவு புளியை நல்லா ஊற வச்சு அதை தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இதில் அரைச்சி அந்த வேர்க்கடலை மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடுவோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலா எல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது புளிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி நம்ம அனைத்து வித பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.